மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதக ஸ்துன்வந்தி திவ்யைஸ்தவைகை வேதை சாங்கபதக்ரமோபனிஷதை காயந்தி யம் சாமகாஹ தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினோ யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணா தேவாய தஸ்மை நமக தேவாய தஸ்மை நமக. 65வது ஸ்லோகம். பிரசாதே சர்வதுக்கானாம் காணிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோ ஹ்யாசுஹு புத்தி பர்யவதிஷ்டதே. பிரசாதே சர்வதுக்கானாம் காணிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோ ஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். ஃபஸ்ட்டு இதில் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறியது, பிறகு ஆத்ம தத்துவம் ஞானயோக விசாரம், பிறகு கர்மயோகம், இப்போ அதற்கு பிறகு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்லோகங்களில் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொன்னார். 55, 56, 57. அதை சொல்லிவிட்டு பிறகு 58லேருந்து 61 வரைக்கும் இந்திரிய கட்டுப்பாடு, அதாவது இந்த ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம், இந்த ஞான நிஷ்டை அடைவதற்கு சாதனை என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். திருப்பி இந்த சாதனையெல்லாம் இருந்தால் தான் ஞானமே வரும். ஞானம் வந்த பிறகு அதில் நிலை பெறுவதற்கான சாதனைகளை சொன்னார். அதில் 58வது ஸ்லோகத்தில் ஆமை உதாரணம் சொன்னார். வெளியிருந்து இந்திரியங்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது 5 இந்திரியங்களையும் உள்ளே இழுத்து கொள்ள வேண்டும்னார். ஆமை எப்படி ஆபத்து வரும்போது 4 கால்களையும் ஒரு தலை 5 உள்ளே இழுத்துக்கிறதோ அது மாதிரி இழுத்துக்கிறணும்னார். பிறகு இந்திரிய கட்டுப்பாட்டின் படிகளை வரிசையாக சொன்னார். அதாவது ஃபஸ்ட்டு போகப் பொருள்களிலிருந்து விலகுதல், இருந்தாலும் ஆசை மனசில் இருக்கும். பிறகு அந்த ஆசையும் ஞான நிஷ்டைக்கு பிறகுதான் போகும் அப்படிங்கிறத சொல்லி, அதனால் என்ன பண்ணார்னு சொன்னால், முதல்ல போக பொருள்னு விலகணும், பிறகு மாசு இருக்கும், அதை ஞானமெல்லாம் அடைஞ்ச பிறகு நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டது. பிறகு இந்திரியங்களின் இயல்பை சொன்னார் 60வது ஸ்லோகத்தில். அதாவது நாம் அசால்ட்டாக இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லணும், கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்திரியங்களுடைய சுபாவமே என்னன்னு சொன்னால், பலவந்தமாக இந்திரிய விஷயங்களை நோக்கி இந்திரியங்கள் போகுமா. பார்க்கக்கூடாது நினச்சாலும் கண்ணு போகும், கேட்கக்கூடாது நினச்சாலும் காது கேட்கும், பேசக்கூடாது நினைப்போம் பேசும். இது சாதாரண மனிதனுக்கு மட்டுமல்ல, நல்ல கட்டுப்படுத்தி இந்திரியங்களை அடக்கியவனுக்கு கூட அது என்ன பண்ணுமா, இழுத்து சென்று விடுகின்றன அப்படின்னார். அதனுடைய இயல்பை சொன்னார். அதுக்கு பிறகு அதற்கு உபாயம் என்ன அடக்குவதற்கு அப்படிங்கும்போது, இந்திரியங்களை நீங்கள் கம்ப்ளீட்டாக அடக்கினீங்கன்னா அதில் வெடிச்சிடும். எப்பயுமே ஒரு டேமில் வச்சுருக்கோம், தண்ணியை அடக்கி வைக்கிறோம், பிறகு அதை என்ன பண்ணுவாங்க, முறையாக திறந்து விட்டு வாய்க்கால் வழியாக பாய்ச்சுவாங்க. ஃபுல்லாக அடைச்சே வச்சுருந்தா என்ன ஆகும், டேமே உடஞ்சி போயிடும். அப்போ அடக்கப்பட்ட மனதை முறையாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்னார். இந்திரியங்கள்லாம் கட்டுப்படுத்தப்பட்ட இந்திரியங்கள், கட்டுப்படுத்தப்பட்ட மனம், அதை நீ பகவான் நோக்கு பக்கத்தில் திருப்பிடு. அடக்கன்னு சொல்லலை, அதை முறையாக பயன்படுத்தணும். பயன்படுத்தினேன்னா நீ உன்னுடைய வசத்தில் அந்த இந்திரியங்கள் இருக்கும், அப்பொழுது நீ பெற்ற ஞானம் நிலை பெறும் அப்படின்னார். பிறகு மன அடக்கம் இல்லாததின் விளைவை 62, 63 2 ஸ்லோகத்துலேயும் ஒரு 8 படிகளாக சொன்னார் வரிசையாக. முதல்ல இந்திரிய விஷயங்களே நினச்சிக்கிட்டு இருக்கோம், அதை நிப்பாட்டணும்.
அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தால் முதல்ல மனசில் நினைக்கிறது, நினச்ச உடனே என்ன ஆகுது, பற்று உண்டாகுது. பற்று, அதை பற்றி அதன் மேலே ஒரு பிரியம் வருது. பிரியம் வந்தவொன்னு அடையணுங்கிற ஆசை வருது. ஆசையிலிருந்து பிறகு என்ன வருது, கிடைக்கலன்னா கோபம் வருது, யாராவது பறிச்சுக்குருவாங்களோன்னு கோபம் வருது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக வருதுங்கிறார். முதல்ல நினைக்கிறது, பிறகு அது மேலே பற்று, பிறகு ஆசை, பிறகு கோபம். பிறகு கோபம் என்ன ஆகுதுன்னா மனக்குழப்பத்தை உண்டாக்கும். எப்பொழுதுமே கோபம் இருக்கும்போது எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பட்டு வராது. கோபம் எப்போ மனசில் இருக்கோ அப்போ மனக்குழப்பம் வரும். நம்மளுக்கே வீட்டில் ஏதாவது கோபமாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எந்த முடிவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் அமைதியாக விட்டு பிடிக்கணும் மனசை. யார் மேலேயாவது கோபம் இருக்குன்னா அப்போ எந்த டிசிஷன் எடுத்தாலும் அது ஒழுங்காக இருக்காது. கொஞ்சம் அமைதிப்படுத்தி நாளைக்கு எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணணும். பிறகு அப்படி ஒருவேளை கோபத்தில் மனக்குழப்பம் இருந்துன்னு சொன்னால், அதோடு இருந்தோம்னு சொன்னால், குழப்பம் எப்போ இருக்கோ நினைவு நாசம்னு. புத்தியில் ஏற்கனவே படித்ததெல்லாம் மறந்து போகும், நல்லதெல்லாம் மறந்து போகும், கெட்டதெல்லாம் வரும் வெளியே. நினைவு நாசம் ஏற்படும். நினைவு நாசத்தால் அறிவு இழக்கப்படுகிறது. புத்தி நாசம், புத்தி நாசத்திலிருந்து அவனே அழிந்து விடுகின்றான் அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு ஸ்லோகம் 64, அதில் போன கிளாஸில் பார்த்தோம், விருப்பு வெறுப்புகளிலிருந்து மனதை எடுத்து அந்த மனதை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல். பொதுவாக நாம் செயல்படுவதற்கு காரணம் ஒன்று விருப்பாக இருக்கும், இல்லாட்டி வெறுப்பாக இருக்கும். கடமைன்னு மட்டும் செஞ்சால் வேறு விஷயம். இப்போ குழந்தைய வளர்க்குறது கடமைங்கன்னா அது வேறு. எனக்கு விருப்பப்பட்டு வளர்க்குறேன், அப்புறம் வெறுத்து ஒதுக்குறேன்னு சொன்னால் அது பிரச்சனை ஆகிறாங்க. கடமைன்னு வரும்பொழுது அங்கே விருப்பம் இருக்கக்கூடாது. ஒரு தொழில் பண்ணுறோம், அந்த தொழில் பண்ணுறது கடமைன்னா நல்லா செய்வோம். சில தொழில் பிடிக்கும், சில தொழில் பிடிக்காது. ஆனால் ஒரு தொழில்னு ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் பிடிக்குதோ பிடிக்கலையோ இது டியூட்டி அப்படின்னு மட்டும் பண்ணால் ஒழுங்காக செய்வோம். எனக்கு பிடிச்சிச்சின்னா போய் நல்லா செய்வோம், பிடிக்கலைன்னா நல்லா செய்ய மாட்டோம். எதுலேயுமே அந்த விருப்பு வெறுப்பு கலந்துருச்சுனாலே அங்கே ப்ராப்ளம் கிரியேட் ஆகிரும். இது நம்மளுடைய டியூட்டி அப்படின்னு மட்டும் பார்க்கணும். அப்படி விருப்பு வெறுப்போடு இருக்கக்கூடிய மனசை எடுத்து தன் கட்டுப்பாட்டில் வைத்தல். ராகத்வேஷ வியுக்தைகை போன கிளாஸில் பார்த்தேன். இது ராகத்வேஷ பிடியிலிருந்து விளக்கப்பட்ட இந்திரியைகி, இந்திரியங்களை கொண்டு அவன் என்ன பண்ணுறான், எல்லா விவகாரம் பண்ணுறான். விஷயான் சரண், எல்லா விருப்பு வெறுப்போட எல்லா விவகாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதிலிருந்து விளக்கப்பட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ கையாண்டேன்னு சொன்னால் அது உனக்கு என்னென்னா உலக விஷயத்தில் ஈடுபட்டால் கூட அது முறையாக இருக்குங்கிறார். 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியங்களை விருப்பு வெறுப்பிலிருந்து எடுத்து ஈடுபட்டால் அது முறையாக இருக்கும், உனக்கு தீங்கு வராதுங்கிறார். எதையும் பார்க்காத, எதையும் கேட்காத, எதையும் சுவைக்காதேன்னு சொல்லலை பகவான். அந்த செய்கிறத விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்ய அப்படிங்கிறார். செய்யக்கூடாதுன்னு பகவான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஏற்கனவே போன கிளாஸில் சொன்ன 3 குரங்கு கண்ணை காதை அப்படி பொத்திக்கிட்டு இருந்தால் விவகாரம் பண்ண முடியாது. பார்க்கக்கூடாது, கண்ணை பொத்திருக்கு ஒரு குரங்கு, ஒரு குரங்கு காதை பொத்திருக்கும், ஒரு குரங்கு வாயை பொத்திருக்கும். தாத்பரியம் என்னன்னா பேசக்கூடாத பேசக்கூடாது, பேசாமல் இருந்தால் விவகாரம் பண்ண முடியாது, கேட்கக்கூடாத கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாத பார்க்கக்கூடாது. அப்படி செய்வதும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்யணும். செஞ்சோம்னு சொன்னால் கட்டுப்படும் அப்படிங்கிறார். பிறகு 2வது வரியில் ஆத்மவசியைகி, இந்திரியங்கள் எல்லாம் அவனது வசத்தில் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும், தன் வசத்தில் வச்சுக்கிறணுங்கிறாரு. விதே ஆத்மா, அப்படி இருந்தால் அவன் மனக்கட்டுப்பாடு உடையவன் ஆகின்றான். தன்னுடைய வசத்தில் வைக்கின்றவனாக அவன் ஆகின்றான். எல்லாருமே தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் மனசு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறதே இல்லை. என் குழந்தை என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், வேலைக்காரன் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், எல்லோரும் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், என் கண்ட்ரோலில் இருக்குன்னு நினைப்போம். நம்மளுடைய இந்திரியங்களையும் நம்மளுடைய மனசையும் முதல்ல கட்டுப்பாட்டில் வைக்க முடியலை. நம்மகிட்ட இருக்கிறதே கட்டுப்பாட்டில் வைக்க முடியலை, பிறகு வெளியே எங்கிட்ட கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அதனால் என்ன சொன்னார்னு சொன்னால், இந்த இந்திரியங்களையும் மனதையும் நம் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். உலகமே உன் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சரி, உன் மனசு உன் வசம் இல்லைன்னு நீ அழிஞ்சு போயிடுவேங்கிறார்.
இந்த உலகம் பூரா அவன் கட்டுப்பாட்டில் இருக்கலாம். ஆனால் உன் மனசும் உன் இந்திரியங்களும் உன் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொன்னால் அழிஞ்சு போய்விடுவோம். பிரசாதம் அதிகச்சதி. அப்படி இருந்தால், கட்டுப்பாட்டோடு இருந்தால் பிரசாதத்தை மன அமைதியை அடைகின்றான். அதிகச்சதி. இந்த பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதத்துக்கு பேரே இங்கே மன அமைதின்னு கொடுக்குறாரு. பிரசாதம்னா மன அமைதி. கோயிலுக்கு போயிட்டால் நம்மளுக்கு என்ன வாங்குகிறோம்? எதுனாலும் அதுக்கு பேர் பிரசாதம்னு சொல்கிறோம். விபூதி வாங்கினாலும் பிரசாதம், குங்குமம் வாங்கினாலும் பிரசாதம், எலுமிச்சம்பழ சாதம்னாலும் பிரசாதம் தான், புளியோதரைனாலும் பிரசாதம் தான். அதுக்கு பேர் கோயில் போயிட்டு வந்தால் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரசாதம்ங்கிற வார்த்தைக்கு மன அமைதி அடைகின்றான், மன அமைதி கிடைக்கின்றது. இது போன ஸ்லோகத்தில் இதெல்லாம் பார்த்தோம். சரி, இந்த மன அமைதி எதை கொடுக்கும்? அது அடுத்த ஸ்லோகம். இந்திரிய கட்டுப்பாடு மனக்கட்டுப்பாடு இருந்தால் மன அமைதி வந்துடும். சரி, மன அமைதியினால் உனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால் 65வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். அதை பார்க்கலாம். 65 படிச்சிட்டோம். மன அமைதியின் பலன் என்னன்னு சொன்னால் 65 படிச்சிட்டோம்ல. அனைத்து துயரங்களும் நீங்குதல், பிறகு ஞானம் நிஷ்டை அடைதல். 2 பலன் கிடைக்குங்கிறார். ஞானம் வரணும், ஞான நிஷ்டையாகணும்னா இந்திரிய கட்டுப்பாடு இருக்கணும், மனக்கட்டுப்பாடு இருக்கணும். அதுக்கு வழியெல்லாம் சொன்னார், படிப்படியாக சொன்னார். அப்படியெல்லாம் மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு இருந்தால் மன அமைதி அடைஞ்சிடும். மன அமைதி அடைந்தால் சர்வ துக்க நாசங்கிறார். ஒரு துக்கம் போய் இன்னொரு துக்கம் இருக்கிறதுன்னு சொல்ல, அனைத்து துயரங்களிலிருந்தும் அவன் விடுபடுகின்றான், ஞானமும் நிஷ்டை ஆகிறது அப்படிங்கிறார். அமைதியான மனசில் தான் ஞானம் நிலை பெறுமா, வேறு எந்த இதுலேயும் நிலை பெறாது அப்படிங்கிறார். அதாவது எப்பையெல்லாம் நம்மளுடைய மனசு நம்மளை விட்டு போயிருச்சோ அப்பையெல்லாம் நாம் நம்ம மன அமைதியை இழக்கிறோம். நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். மனசு எங்கேயாவது அளபாஞ்சுக்கிட்டு இருந்துச்சா அமைதியே இருக்காது. எதை நோக்கியாவது போய்கிட்டு இருந்தால் அப்பையும் அமைதி இருக்காது. நம்ம வசத்தில் இருந்ததுன்னா மன அமைதி இருக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில் மனசு எங்கே இருக்குது? எல்லாம் நம்மகிட்டே இருக்குது, ஒடுங்கி போச்சு உள்ள. அப்போ எப்படி இருக்குது? ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படி ஒரு அமைதி கிடைக்கிது நம்மளுக்கு. நாம் பகவான்கிட்ட ஒரு லிஸ்ட்டு போடுவோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணணும் கேட்போமா இல்லையா? குழந்தைக்கு கல்யாணம் நடக்கணும், எனக்கு வீட்டில் கடன் பிரச்சனை தீரணும், அந்த பிரச்சனை தீர்க்கணும், இந்த பிரச்சனை தீரணும், கேட்கணும். வேறு வழி இல்லை. வெளியே கேட்குற கடவுள்கிட்ட கேட்டுடலாம், தப்பே இல்லை. ஏன்னா கடவுள் சர்வசக்தி உடையவர், அதனால் அவர் கொடுத்துருவார். ஆனால் அது கேட்குறதோட ஒன்று மட்டும் கேட்க மாட்டான். எதை கேட்பேன்? என் மனசை முதல் என்கிட்ட கொடுன்னு கேட்கணும். என் மனசு என்னை விட்டு போய்கிட்டே இருக்கு, கடவுள்கிட்ட பிரார்த்தனை என் மனசை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணுமா. அப்படி கேட்டு அந்த மன அமைதியை அடைந்தால் என்ன நடக்கும்னா, இங்கே தான் சொல்கிறார், பிரசாதே சர்வ துக்கானாம் காணிகி. இங்கேயும் பிரசாதம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். பிரசாதேனா மனதில் அமைதி இருக்கும். பிரசாதம்ங்கிறதுக்கு மன அமைதின்னு பார்த்தோம் போன ஸ்லோகத்திலேயே. மனதில் அமைதி இருக்கும்போது, பிரசாதேனா மனதில் அமைதி இருக்கும்போது, முதல் வரியில் சர்வ துக்கானாம் அனைத்து விதமான துயரங்களும் காணிகி நாசமடைகின்றது. எல்லா விதமான துயரங்களும் மன அமைதியில் அழிந்து போகின்றது. அனைத்து துயரங்களும் அழிவை நோக்கி செல்கின்றன. அஸ்ய உபஜாயதே, இவனுக்கு உண்டாகிறது. அந்த துக்க நாசம் இவனுக்கு உண்டாகிறதுங்கிறார். துயரமே இல்லாத ஒரு நிலை இவனுக்கு ஏற்படுகிறது. யாருக்கு? மனதை தன் வசத்தில் வைத்துள்ள மனிதன் அவன் அமைதியை அடைகின்றான். அந்த அமைதியான மனதில் சர்வ துக்க நாசம் அடைகின்றது. எல்லா ஜீவராசியுடைய லட்சியம் என்ன? நம்மளுடைய லட்சியம் என்ன? எல்லா ஜீவராசிக்கு லட்சியம் என்ன? கஷ்டம் வரக்கூடாது. முதல்ல பணம் சம்பாதிக்கிறது, கோடீஸ்வரன் ஆகிறது ரெண்டாவது விஷயம்தான். எந்த உயிர் எடுத்தாலும் சரி துக்கத்திலிருந்து முதல்ல விடுபடணும். அதுக்கு பிறகுதான் சுகம். உண்மை தானே? எறும்பு எடுத்தாலும் சரி, தேவர்கள் எடுத்தாலும் சரி, முதல் லட்சியம் எதாக இருக்கணும்னா எனக்கு கஷ்டம் வரக்கூடாது. முதல்ல கஷ்டம் வராமல் இருந்தால் அப்புறம் சுகம் வரும். கஷ்டம் வந்துக்கிட்டே அந்த சுகம் எப்படி வரும்? அப்போ துக்க நாசம், எல்லா ஜீவராசிகளுடைய லட்சியமே துக்க நாசம்தான், துக்கத்திலேருந்து விடுபடுறது தான். ஆனால் அதுக்கு உண்டான வழியை
நம்ம யாருமே பண்ணுறதில்ல. அதுக்குண்டான வழி பண்ணுறது, அதுக்குண்டான முயற்சி பண்ணுறோம், இதுதான் வழின்னு போகிறதில்ல. இங்கே அந்த வழியை சொல்லி இப்படிப்பட்ட மனதுடன் மன அமைதியை அடைந்தால் மனம் துக்கத்திலிருந்து விடுபட்டு விடும். அந்த நாசம் மன அமைதியில் கிடைக்கிறது. சினிமா பாட்டு தான், மயக்கமாக கலக்கமாக சினிமா பாட்டு தான். அந்த பாட்டில் தான் அது பாட்டு அது அருமையான பாடல், நிறையா தடவை சொல்லியிருக்கேன். உண்மையிலே இந்த பகவத்கீதை மாதிரி சில கண்ணதாசன் பாடலை எடுத்து விளக்கம் சொல்லலாம் போல இருக்கு. இந்த பாட்டில் வரி வருதில்ல, வாழ்க்கை என்றால் 1000 இருக்குங்கிறார். அந்த 1000 என்ன? குடும்ப கஷ்டம், அந்த கஷ்டம், பண கஷ்டம், தொழில் கஷ்டம், எல்லாம் வாழ்க்கை என்றால் 1000 இருக்குங்கிறார். வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அதுக்கு வழியை சொல்கிறார் பாருங்க. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரையில் அமைதி இருக்குங்கிறார். இந்த அமைதி தான் இங்கே அமைதினால் வரக்கூடிய பலனை சொல்கிறார். வாடி நின்னா ஓட, மனசில் அமைதி வந்துச்சா என்ன சொல்கிறார்? இறுதி வரைக்கும் அமைதி இருக்குங்கிறார். எதையும் தாங்கும் இதயம் எப்படி வரும்? ஞானத்தினாலையும் இந்திரிய மனக்கட்டுப்பாடினால் மட்டுமே தான் வரும். வந்துருச்சுன்னா அமைதி வந்துடும். இறுதி வரையில் அமைதி இருக்கும் சார். அப்போ எல்லா துக்கமும் ஓடிவிடும். பிரசன்ன சேதசக, 2வது அமைதியான மனதை உடையவனுக்கு உண்மையில் ஆசு விரைவில் புத்தி பரியவதிஷ்டதே, புத்தியானது முழுமையாக நிலை பெறுகிறது. இங்கே புத்தினா ஞான நிஷ்டைன்னு அர்த்தம், ஞானம்னு அர்த்தம். இப்படி அமைதியடைஞ்சு துக்க நிவர்த்திங்கிறது ஒரு பலன். இன்னொரு பலன் என்னன்னா, பெற்ற ஞானம் அவனை விட்டு செல்லாது. அதில் உறுதியாக ஸ்ட்ராங் ஆயிடுவான். தான் ஆத்மஸ்வரூபம், அழியாதவன், நிறைவானவன் அப்படிங்கிற ஞானத்தில் அவன் நிறைவை அடைந்து விடுகின்றான். எல்லா இடத்திலும் பிரம்மன் தான் இருக்கிறது என்ற ஞானம் அவனுக்கு உறுதி பெறுகிறது. அந்த பிரம்மனே நான் என்ற ஞானம் அவனுக்கு நிஷ்டையை அடைகிறது. அசைக்க முடியாத அவனுடைய சொரூபம் அவனுக்கு விளங்குகின்றது. அதை யாராலையும் அந்த ஞானத்தை அவனை அசைக்க முடியாது. எதனால் கிடைக்குது? இந்த ஒரு அமைதி ஏற்பட்டு, மன அடக்கம் புலனடக்கத்தினால் ஒரு அமைதி ஏற்பட்டவுடன் துக்க நாசமாகிறது. பிறகு ஞானம் நிலை பெறுகிறது. விரைவில்ங்கிறார். சில பேர் ஞானம் உடனே வந்த உடனே எல்லாம் அப்படியே உடனே கிடச்சிருன்னு நினைக்கிறாங்க. அது விரைவில்ங்கிறார். உடனேன்னு கூட சொல்லலை. விரைவில் என்ன, கொஞ்ச காலத்துக்குள்ளே அந்த ஞானம் என்ன பண்ண, இதெல்லாம் பழகிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால் உனக்கு சீக்கிரமாக இந்த ஞானம் உனக்கு நிலை பெறுகின்றது. இந்த மன அமைதியினால் எல்லா துக்கங்களும் அழிகிறதுங்கிறார். அதுக்கு 2 பொருள் இருக்குது. அதாவது அறியாமையினால் வரக்கூடிய அனைத்து துக்கங்களும் அழியும்னு சொல்கிறாங்க. நம்ம அறியாமையினால தான் எல்லா துயரம் வருது. ஞானம் இல்லாதனால் வரக்கூடிய துக்கம், ஞானமின்மையினால் வரக்கூடிய துக்கம் அது அழியுதுங்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம்? ஒவ்வொரு துக்கத்துக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? இன்றைக்கி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா எனக்கு பணம் நஷ்டமாயிடுச்சு, அதனால் துக்கம். இன்னொருத்தர் வீட்டில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அதனால் துக்கம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு துக்கத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனால் டோட்டல் காரணம் பகவத்கீதையில் என்ன சொன்னார்? முதல் 11வது ஸ்லோகத்தில் அனைத்து துயரத்துக்கும் காரணம் அறியாமையினர். அப்போ எல்லா துக்கமும் அழியுதுன்னு என்ன? அறியாமையினால் வந்த துக்கம். அப்படி எல்லா துக்கமும் அழியும். பிறகு இந்த துக்கத்திற்கு காரணமான விக்ஷேபமான மனசில் கொந்தளிப்பு, போட்டி, பொறாமையினால் வரக்கூடிய துக்கம். சில பேருக்கு ஞானம் கிடச்சிருக்காது, இந்த அறியாமல் போயிருக்காது. ஆனால் அந்த மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா கண்ட்ரோலாக இருந்தால் மன அமைதியாயிடும். அதனால் விக்ஷேபமான எண்ணங்கள், போட்டி, பொறாமை, வஞ்சனை, இதனால் என்ன ஆகும்னா மனசு கவலையோடு இருக்கும். இங்கே நிறையா பேர் வெளியே பார்க்கலாம், வெளியே காரு, பங்களா, மாலை, மரியாதை, புகழ், எங்கே பார்த்தாலும் அப்படியே போஸ்ட்டு எல்லாம் இருக்கலாம். உள்ள மனசு எப்படி இருக்கும்? எப்போ பார்த்தாலும் உள்ளுக்குள்ளே போட்டி, பொறாமல், வஞ்சனை, சூது இருந்தால் எப்படி இருக்கும்? அலைக்கழிக்கப்பட்ட மனசாத்தே இருக்கும். அங்கே அமைதிங்கிறது இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த கட்டுப்பாடு உடையவனுக்கு அதுவும் நீங்கிவிடும். நீங்கி மனம் அமைதியை அடையும். இந்த ஞானத்தில் 2 சொல்லுவாங்க. மன அமைதியாகவும் இருக்கணும், மன ஒருமுகப்படவும் செய்யணும். சுத்தமாகவும் இருக்கணும், மன ஒருமுகப்படவும் செய்யணும். அமைதியாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்.
அதுக்கு குளத்தில் தண்ணி இருக்குது. அந்த குளத்தில் இருக்க தண்ணி கலங்களாக இருந்தால் தர தெரியாது. தர தெரியுமா? தெரியாது. சரி, தண்ணி சுத்தமாக இருக்குது, ஆடிக்கிட்டே இருந்தால், அலையடிச்சிக்கிட்டே இருந்தாலும் கீழே தெரியாது. அப்படியே அமைதியாக இருக்குது, சுத்தமாக. தர தெரியுமா? தெரியாதா? உள்ள அடியில் என்ன இருக்குன்னு தெரியும். இந்த மானசரோவர் ஏரியில் மேலே கல்லை போட்டால் அது 1 மைல் ஆழமாக. அந்த 1 மைல் ஆழம் வரையும் கல் கீழே போய்கிட்டு இருக்கிறது தெரியுமா? ஏன்னா தண்ணியும் அமைதியாக இருக்குமா, அவ்வளோ சுத்தமாக இருக்கும், பியூரிஃபைடாக இருக்கும் அது. அப்போ இந்த மனசு முதல்ல சுத்தமாக இருக்கணும், பிறகு அசையாமல் அமைதியாக இருக்கணும். ரெண்டும் இருந்தால் உள்ளே இருக்கக்கூடிய ஞானம் வெளிப்படும், அது தெளிவாக தெரியும் அப்படிங்கிறார். இது 2 வேணும். அப்படி இருந்தால் அந்த தண்ணி தங்கியிருக்கிறது எதில்? அந்த தரையில். அந்த தரை தெரியும். நம்மளுடைய மனசுக்கும் உடம்புக்கும் ஆதாரமான அந்த பிரம்மஸ்வரூபம் நம்மளுக்கு தெளிவாக விளங்கிவிடும். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஞானம் வந்த பிறகு கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சு பழகணும். நிறைய விவகாரங்கள் கொஞ்சம் குறைக்கணும். எப்போ பார்த்தாலும் டென்ஷனாக இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அந்த ஞானம் நிலை பெறாது. அதுக்கு ஊறுகாய் உதாரணம் சொல்லுவாங்க. ஊறுகாய் அறுத்து போடுறோம். அப்போ ஊறுகாய் அறுத்து போட்டோன்னே கடிச்சா கடிக்க முடியுதா? டேஸ்ட் இருக்கா? டேஸ்ட் இல்லை. உப்பெல்லாம் போட்டு கலக்கி போட்டு என்ன பண்ணணும்? பேசாமல் இருக்கணும், அதை தொடக்கூடாது. தொடாமல் வச்சுருந்து 1 மாதம் கழித்து எடுத்தோம்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மெதுவாகவும் இருக்கும். அப்படி இந்த ஞானம் என்ன பண்ணணும்? ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் அமைதிப்படுத்தணும், விக்ஷேபத்தெல்லாம் குறைக்கணும், விவகாரத்தை தேவையான விவகாரத்தை வச்சுக்கிட்டு தேவையில்லாத விவகாரத்துலேருந்து விடுபடணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சில இதுகளில் பார்த்துருக்கோம். அபரோக்ஷ அனுபவத்திலே வருது. அதாவது சர்வீஸ் மைண்ட் கூட கம்மி வேணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் குறைச்சி பிறகு என்ன பண்ணலாமா? நிஷ்டையான பிறகு போகலாமா? ஜனகர் என்ன பண்ணார்? ஞானம் அடைஞ்சு அப்படியே அவர் ஆட்சிக்கு வரல. ஞானம் அடைஞ்ச பிறகு கொஞ்ச நாள் காட்டில் போய் அமைதியாக இருந்தாராம். பிறகு எல்லாம் நிலையான பிறகு என்ன பண்ணாராம்? பிறகு விவகாரம் பண்ண ஆரம்பிச்சார். ஆட்சியவே ஆண்டார், அவருக்கு எந்த ஒரு சஞ்சலமும் வரல. அது மாதிரி சொல்கிறார். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிஷ்டைக்கு கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்க வேண்டும். மன அடக்கம், மனம் அமைதி இல்லாதவனுக்கு பெற்ற ஞானம் நிலை பெறாது. இந்த மன அமைதி அடைந்தவனுக்கு ரொம்ப நாள் ஆகாது நிஷ்டை பெறது, கொஞ்ச நாள்லேயே விரைவில் ஆகிவிடுங்கிறார். கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு ஞானம் நிலை பெற்று விடும். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்த்துருக்கோம். பிரசாதே சர்வ துக்கானாம் காணிரக உபசாயதே. பிரசாதே மன அமைதியில், சர்வ துக்கானாம் காணிகி அஸ்ய, அதை பிரிச்சம் சொன்னால் காணிகி அஸ்ய உபஜாயதேன்னு பிரிக்கணும். அஸ்யன்னா இவனுடைய, மன அமைதியில் இவனுடைய, மனதை தன்வசம் வைத்துள்ள இவனுடைய, சர்வ துக்கானாம் மேலே அனைத்து துயரங்களும், காணிகி நாசம் அழிவு, உபஜாயதே உண்டாகிறது, அனைத்து துயரங்களுக்கும் அழிவு உண்டாகிறது. முதல் வரி மன அமைதியில் மனதை தன்வசம் வைத்துள்ள இவனுடைய அஸ்ய, சர்வ துக்கானாம் அனைத்து துயரங்களுக்கும், காணிகி நாசம் அழிவு, உபஜாயதே உண்டாகிறது. 2வது வரி பிரசன்ன சேதசக, அமைதியான மனதை உடையவனுக்கு, மன அமைதி உண்டாயிருச்சு, அந்த அமைதியான மனதை உடையவனுக்கு ஹி ஆசு, ஹி ஆசுன்னா உண்மையில் விரைவில் அர்த்தம், நிச்சயமாக விரைவில். புத்திஹி ஞானம், புத்தினா ஞானம்னு அர்த்தம், ஞானம் அல்லது அவன் பெற்ற அறிவு. பர்யவதிஷ்டதே முழுமையாக நிலை பெறுகின்றது அல்லது முழுமையாக உறுதி பெறுகின்றது. சென்ற ஸ்லோகத்தில் மனக்கட்டுப்பாட்டின் பலன் மன அமைதின்னு சொன்னார். இங்கே மன அமைதியின் பலன் அனைத்து துயரங்களும் நீங்குகின்றது, ஞானம் நிஷ்டை அடைகின்றது. பொதுவாக வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பாலுக்கு உர ஊற்றி வச்சிட்டிங்கன்னா பால் ஆட்டிக்கிட்டே அந்த உரையா தெரியுமா? அசையாமல் வச்சுருந்தா தான் அந்த பால் கூட உரையும். அப்படி கொஞ்சம் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். பெற்ற மனதை, பெற்ற ஞானத்தை, ஞானம் பெற்ற மனதை அமைதியாக வைத்திருந்தால் அது உறுதியாக மாறிவிடும். தியானம் பண்ணுறது எதுக்கு? டெய்லி தியானம் பண்ணுறோம். ஏன்? சஞ்சலப்படுற மனசை கொஞ்ச நேரமாவது
விக்ஷேபம் இல்லாமல் அலைவாயாமல் வச்சுருக்கோம்னு சொல்லி தான். ஞானத்துக்கு முன்னாடி தகுதிக்காக தியானம் பண்ணுவான். ஞானம் பெற்ற பிறகு அந்த தியானம் எப்பொழுதுமே கண்டினியூ ஆகணும். இந்த ஞானம் உறுதி பெறுவதற்காக கொஞ்சம் அமைதியாக வச்சு பழகிறது. கோயிலில் போய் சாமி கும்பிட்டா கூட என்ன பண்ணுவாங்க, இப்போ என்ன உட்காந்துட்டு போகணும்னு சொல்லுவாங்க. எல்லாம் சாமி கும்பிட்டேன்னா செய்வோம், கொஞ்சம் உட்காரலாம் பாம்பாங்க. உட்காடுறோமா இல்லையா? ஒரு 2 நிமிஷமாக உட்காருவோம். ஏன்னா அப்படியே அமைதியாக இருந்துட்டு போகிறதுக்காக. அதனால் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் ஒரு அமைதிப்படுத்தணும். அப்படி அமைதியானால் அந்த ஞானம் உறுதி பெறும், சர்வ துக்கமும் சென்று விடும். ஸ்லோகம் 66 படிக்கலாம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனா ந சாபாவயதப் சாந்திஹீம் அசாந்தஸ்ய குதஸ் சுகம். நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய ந சாயுக்தஸ்ய பாவனாம் ந சாபாவயதப் சாந்திஹீம் அசாந்தஸ்ய குதஸ் சுகம். இங்கே மனக்கட்டுப்பாடு இல்லாததனுடைய விளைவை சொல்லுகின்றார். 62, 63 மனக்கட்டுப்பாடு இல்லாதவன் எப்படி படிப்படியாக அழிகிறான்னு சொன்னார். முதல்ல பார்த்தோம், இந்திரியங்களை முதல் பண்ணுறான், பிறகு ஒவ்வொன்றா கடைசியில் ஆளே அழிஞ்சு போகிறான்னு சொன்னார். 64, 65 மனசை கட்டுப்படுத்தினா என்ன பலன்னு சொன்னார். அது கட்டுப்படுத்தாதுன்னா படிப்படியாக அழிகிற ஸ்டெப்பை சொன்னார். அதில் என்ன சொன்னார், விருப்பு வெறுப்புலேருந்து மனசை எடுக்கணும், மனசை தன்வசம் வைத்திருக்கணும்னு சொன்னார். அதனால் மன அமைதி, சர்வ துக்க அழிதல் ஞான நிஷ்டையினர். இங்கே மீண்டும் மனம் அடங்காததின் விளைவு 62, 63 சொன்னார் படிப்படியாக. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, மனசை கட்டுப்படுத்தலைன்னா ஆத்ம ஞானம் கிடைக்காது, ஞானம் நிலை பெறாது, சாந்தி கிடைக்காது, மனசில் அமைதி கிடைக்காது, அதனால் சுகமும் கிடைக்காது. முதல்ல துக்க நிவர்த்தினார், கட்டுப்படுத்தினா. இங்கே சுகம் கிடைக்காதுங்கிறார். இங்கே என்ன பண்ணுறாரு, சுகம் கிடைக்காதுங்கிறார். அங்கே அமைதி கிடைக்கும்னார், இங்கே அமைதி இல்லைங்கிறார். ஒரு ஞானமும் கிடைக்காது, ஞான நிஷ்டையும் கிடைக்காது. மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு முதல்ல ஆத்ம ஞானமே ஏற்படாது. கொஞ்சமாவது கட்டுப்பாடு இருந்தால் தான் ஆத்ம ஞானம் ஏற்படும். ஞானமே ஏற்படலைன்னா பிறகு எப்படி ஞான நிஷ்டையாகிறது? பிறகு ஞானமும் நிஷ்டையாகாது. பிறகு அந்த ஞான நிஷ்டையாகாதவனுக்கு சாந்தியும் இல்லை, சுகமும் இல்லை அப்படிங்கிறார். ஒவ்வொன்றா பார்க்கலாம். சமம், அதாவது மனக்கட்டுப்பாடு இல்லாததனால் வரக்கூடிய தடை, நிதித்தியாசனத்திற்கு வரக்கூடிய தடை. நாஸ்தி புத்திர யுக்தஸ்ய, முதல் விரலில் முதல் பகுதி எடுத்து நாஸ்தி புத்திஹி. இங்கே புத்திகின்னா ஆத்ம ஞானம்னு அர்த்தம். நாஸ்தின்னா ஏற்படாது, ஆத்ம ஞானம் ஏற்படாது. அயுக்தஸ்யன்னா மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு, மனம் பொருந்தாதவனுக்கு. இங்கே புத்திங்கிற வார்த்தைக்கு ஆத்ம ஞானம்னு அர்த்தம். சில நேரம் அந்த கரணத்தில் புத்தின்னு ஒன்று சொல்லுவான், நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு பேர் புத்தின்னு சொல்லுவான். இந்த ஆத்ம ஞானத்துக்கே சில இடங்களில் புத்திங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இங்கே மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படாது. அயுக்தசியன்னா மனம் பொருந்தாதவன், இந்த விஷயங்களில் பொருந்தாது, ஞானத்தில் விஷயம் பொருந்தாதவனுக்கு அல்லது மனதை கட்டுப்படுத்தி கொண்டு வராதவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படாது. எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் மனசு முதல்ல பொருந்தணும். இந்த ஞான விஷயத்துலேயும் பொருந்தாதான் ஞானம் வரும், இல்லாட்டி ஞானமே வராது. உலக விஷயங்கள்லையே ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா அதில் மனசு பொருந்தி வேலை செஞ்சாதான் அந்த காரியத்தை ஒழுங்காக செய்ய, இல்லாட்டி செய்ய முடியுமா? சமையல் பண்ணும்போது டிவி சீரியலை பார்த்துக்கிட்டே பண்ணேன்னு என்ன பண்ணுவீங்க? உப்பு கூட போகும், இல்லாட்டி காரம் கூட போகும், இருக்கா இல்லையா? அதில் கவனம் போச்சுன்னா இதில் கவனம் போயிடும். எதில் விஷயத்தில் இருக்கமோ அதில் கவனம் இருக்கணும். அப்போ ஆத்ம ஞானத்துக்கு எவ்வளோ மனசு பொருந்தி இருக்கணும். மனம் பொருந்தலைன்னா ஞானமே ஏற்படாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேலை செய்கிறீங்கிறது முக்கியம் இல்லை, மனசு அதில் எவ்வளவு நேரம் கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்குன்னு.
ஒரு பையன் 2 மணி நேரம் புஸ்தகத்தை வந்து படித்து உட்காந்துருக்கான். 2 மணி நேரம் கட்டாயம் படின்னு சொல்லிடுறீங்க. 2 மணி நேரம் படிச்சிருப்பான் அவன். அவன் மனசு அங்கே புஸ்தகத்தில் எவ்வளோ நேரம் போயிருந்துருக்கு யாருக்கு தெரியும்? சில வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஏம்மா நான் டிவி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு படிக்கிறேம்மா, அதெல்லாம் டிவியை பார்க்கவே கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டு இவங்க ஒரு டிவி சீரியலை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் எங்கே படிச்சுக்கிட்டா இருப்பான்? படிக்கவே மாட்டான் அவன். அவன் சொன்னால் சரி கொஞ்ச நேரம் பார்த்துக்க, பிறகு படின்னு வச்சோம்னு வச்சுக்கலாம், ஒரு 1/2 மணி நேரம் படித்தா கூட ஒழுங்காக படிச்சிருவான். இல்லாட்டி என்ன அவன் 2 மணி நேரம் புஸ்தகத்தை திறந்து வச்சு உட்காந்துருப்பான், உள்ளே போகாது. அப்படி மனம் பொருந்தவில்லை என்றால் முதல்ல உனக்கு ஆத்ம ஞானமே ஏற்படாதுங்கிறார். இந்த விஷயங்களை நீ கான்சன்ட்ரேட் பண்ணி உள்ளே போலேன்னா உனக்கு ஏற்படவே ஏற்படாது. அயுக்தக அவ்விதம் இல்லாமல் இருந்தால், அதாவது ஆத்ம ஞானத்துக்கு முதல் சாதனை சிரவணம், 2வது சாதனை மனனம். இங்கே வர்றீங்க, கிளாஸில் கேட்குறேங்க, மனசு இங்கே பொருந்தினாத்தான் பாடம் உள்ளே போகும். இல்லாட்டி எப்படி போகுமா? 1 மணி நேரம் உட்காந்துருந்து கேட்டால் 1/2 மணி நேரம் பொருந்துறது பெரிய விஷயம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கஷ்டம். ரொம்ப கேட்டு கேட்டு அதில் ஆர்வம் அதிகமாக இருந்தால் தான் இந்த 1 மணி நேரம் வந்து முழுசாக பொருந்தான். இல்லாட்டி அங்கங்கே போயிட்டு தான் வரும். நான் 2 மணி நேரம் கிளாஸ் கேட்டேன்னு சும்மா வாயில் சொல்லலாம், ஆனால் எவ்வளவு நேரம் இங்கே மனசு உள்ளே இருக்குங்கிறது கஷ்டம். அப்படி பொருந்தினாத்தான் இந்த ஞானம் உள்ளே போகுங்கிறார். இல்லாட்டி எப்படி இருக்கும்? ஒரு சத்தம் விழுகிற மாதிரி விழுந்துக்கிட்டு இருக்கும், அது அறிவாக மாறாது. ரோட்டில் போகிற எத்தனையோ கார் சத்தம் வருது, ஆரன் சத்தம் வருது, ஆட்டோ சத்தம் வருது, அது ஒரு அறிவாக மாறுதா? அது மாதிரி இந்த சத்தம் அப்படித்தான் இருக்கும். இந்த சிரவணத்தில் மனம் பொருந்தலைன்னா இந்த ஞானமே ஏற்படாது அப்படிங்கிறார். ஞானமே வரலைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி நிலை பெறுறது? அறிவே வரல, அப்புறம் அந்த அறிவில் எப்படி நிலை பெறுவது? அதனால் அடுத்த வார்த்தை சொல்கிறார். அதாவது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும், இந்த மன ஒருமுகப்பாடு, மன தூய்மைங்கிறது 100% வந்துட்டு ஞானத்துக்கு வர்றதில்லை, வர முடியாது. இப்போ இருக்க சூழல் அப்படி தான் இருக்குது. அப்படி ஒரு வேளை வந்தோம்னு சொன்னால் ஞானம் பெற்றவுடன் நிஷ்டை ஆகிரும், நிலை ஆயிரும். உண்மையிலே 100% தூய்மையான மனசோடு வந்து 100% கான்சன்ட்ரேஷன் மைண்டோடு வந்து கேட்டோம்னா அந்த ஞானம் உடனே உள்ளேயும் போயிடும், நிலையும் ஆயிரும். ஆனால் ஓரளவுக்கு மனக்கட்டுப்பாடும் அந்த மன ஒருமுகப்பாடு இருந்தால் தான் இந்த ஞானமே உள்ளே வரும். அது இல்லாட்டி வரவே வராது. அப்போ ஞானமே வரலைன்னா அப்புறம் ஞான நிஷ்டை எப்படி ஆகும்? ஒருவேளை வந்துட்டால் கூட ஞான நிஷ்டைக்கு திருப்பி அது கண்டினியூவாக வேண்டும். அதனால் சொல்கிறார் அடுத்த வரியில், முதல் வரியில் 2வது பகுதி, ந ச அயுக்தஸ்ய பாவனா, மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு நிதித்தியாசன தியானம் கைகூடாது. ஞான நிஷ்டை என்பது ஏற்படவே ஏற்படாது. அதாவது கொஞ்சமாவது மனக்கட்டுப்பாடு, மன ஒருமுகப்பாடு இருந்தால் தான் ஞானம் வரும். ஒரு வேளை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம், பேச்சுக்காக சொல்கிறோம், ஒரு வேளை வந்துருச்சுன்னா கூட அது பயன்படாது. அந்த ஞானம் என்ன பண்ண பயன்படாது, நிற்காது மனசில். அது ஏதோ ஒரு பேச்சுக்கு அறிவில் சொல்லுவான், பயன்படாது. நான் ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கேன், சென்னையில் ஒரு பெரிய பண்டிதர், அவர்கிட்ட சன்னியாசியெல்லாம் போய் படிப்பாங்க. அவர்கிட்ட என்ன கேள்வி எந்த உபநிஷத்தில் கேட்டாலும் அந்த மந்திரத்தை சொல்வார், விளக்கம் தெளிவாக சொல்வார். அந்த மந்திரத்துக்கு விளக்கம் தெளிவாக சொல்வார். போய் படித்து இவங்க ஞானத்தை பெற்றவங்க நிறையா பேர். ஆனால் அவருக்கு அந்த இந்திரிய கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இல்லை. அவருக்கு பெருசு பாராட்டு விழா நடத்து லட்சக்கணக்கில் பணமெல்லாம் கொடுத்தாங்க பரிசா. ஆனால் வீட்டில் காலையில் 6 மணிக்கு காஃபி 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா ஒரு கலவரமே ஆயிருமா வீட்டில். அது பயன்படலை, அது பயன்படலை. அப்போ என்னன்னு சொன்னீங்கன்னா வெறும் அறிவாக இருக்குது, அது நிஷ்டையாகாதாங்க. அப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த அறிவு கிடைச்சா கூட அது ரெண்டும் இல்லைன்னு சொன்னால் அது பயனற்று போய்விடுகின்றது. எதுவும் பதத்துக்கு அர்த்தம் புரியுமே ஒழிய அதனுடைய இது வந்து உள்ளம் போகாது, நம்மளுக்குள்ளே போகாது. மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஆத்ம ஞானமே வராது. அவன்கிட்ட போய் நிதித்தியாசனம் பண்ண எப்படி பண்ண முடியும்? அதனால் அதுவும் வராது அப்படிங்கிறார். சில பேர் வந்து இயல்பாகவே ஒரு டாக்டருக்கு படிக்கிறாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் படிக்கிறாங்கன்னா மன ஒருமுகப்பாடு இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, மன கட்டுப்பாடு இருக்காது. ஒருவேளை ரெண்டும் இருந்தால்
ஓரளவுக்கு இந்த ஞானம் கூட புரிய ஆரம்பிச்சிடும். புரிஞ்சாட்டம் கூட திருப்பி அது தொடரலைன்னு சொன்னால் இந்த ஞானம் நிஷ்டை அடையாது. நச்ச பாவனா, நிதித்தியாசனம் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அதனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞானம் வர்றது வரைக்கும் நம்ம தபசு விரதமெல்லாம் இருந்து மனக்கட்டுப்பாட்டோட பண்ணிவிட்டு ஞானம் வந்த பிறகு இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அது அந்த நிலை பெறும் வரை அதிகமாக தேவை இருக்கும். நச்ச அபாவயதக சாந்திகி, அந்த நிதித்தியாசனம் இல்லை என்றால் ந சாந்திகி, சாந்தி கிடைக்காது. நிஷ்டையாகலைன்னா மன அமைதி கிடைக்காது. இந்த சாந்தி மன அமைதிங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. இங்கே என்னன்னு சொன்னால் சாந்திங்கிறதுக்கு உலக விஷயங்களிலிருந்து உன்னால் விலக முடியாதுங்கிறார். நீ விலகி இருக்க மாட்ட. சாந்திகன்னா உலக விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல். உபக்கிரமக அப்படிங்கிறார். உபரமக. நிதித்தியாசனம் இல்லைன்னு சொன்னால் உலக விஷயங்கள் அதிகமாக ஈடுபடுவான். இந்த ஞான நிஷ்டையான என்ன பண்ணுவான், தேவைன்னா ஈடுபடுவான், இல்லாட்டி ஈஸியாக அவனால் விலகி இருக்க முடியும். அவனுடைய ஆசைகள் அனைத்தும் அடங்கிவிடும். சாந்தின்னா அடங்கிவிடும் இருக்கு. அக்னி சாந்தி ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம்ல, அடங்கிவிடும் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் இந்த ஞான நிஷ்டை இல்லைன்னா நிவர்த்திங்கிறது வரவே வராது. இந்த உலக விஷயங்கள் விலகிறது இருப்பாருங்க, அது வரவே வராது. எப்போ உலக விஷயங்கள்லேருந்து விலகிறீங்களோ அப்போத்தான் மனசு முழு சாந்தி அடையும். விவகாரத்தில் விலகிறோமா இல்லையா, அறிவுனாலையாவது விளைகிறணும். இந்த செயல் நான் செஞ்சாலும் ஒன்று, செய்யாட்டாலும் ஒன்று, ஏதோ செய்கிறேன், செஞ்சுதே ஆகணும், செய்யாமல் விட்டால் துக்கம் அப்படிங்கிற நிலை என்னைக்கு வருதோ அப்போ அவன் சாந்தி ஆகிடுவான். ஆழ்ந்த உறக்கத்தில் ஒரு விஷயம் இல்லை, அதனால தான் மனசாந்தியாக இருக்குது. எல்லா விஷயத்தையும் விளையிடுறான். அது விழிப்பு நிலையில் கொண்டு வரணும். அது எப்போ வரும், ஞான நிஷ்டையான வரும். ஆழ்ந்த உறக்கத்தில் உண்மையிலே விவகாரத்தில் ஈடுபடுறதில்லை, அதனால் சாந்தியாக இருக்குது. இங்கே விவகாரத்தில் ஈடுபட்டாலும் ஈடுபடாதவனாக இருப்பான். அது ஒரு பற்று இல்லாமல் அட்டாச்சு இல்லாமல் இருப்பான். அதனால் அவனுக்கு எப்படி ஆகும், விவகாரத்திலேயே மனம் சாந்தி ஆகிவிடும், விழிப்பு நிலையிலேயே. சில பேர் ஞானம் வந்த பிறந்தான் சாந்தி அடைகிறதில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள்லாம் தெரியாது. இப்போ பஞ்சகோஷம், அவஸ்தாத்திரயம், புது புது வார்த்தையெல்லாம் வந்துடும். எல்லாத்தையும் கூப்பிட்டு உனக்கு பஞ்சகோஷம்னு என்னான்னு தெரியுமா, 3 அவஸ்தை இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணுவான், திருப்பி இவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இவனுக்கு புது புது வார்த்தைகள்லாம் இருக்குது, எல்லாம் மித்தியானா அவனுக்கு என்ன மாயையுமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அவனுக்கு ஒன்றும் புரியாது. சில பேர் ஞானம் அடைஞ்சு இந்த வேலையை பண்ணுறாங்க. இவன் அடைஞ்சிட சும்மா இருக்க முடியாது. அதனால இந்த கீதையிலே கடைசியாக 18ஆம் அத்தியாயம் சொல்ல போவார், கேட்காதவனுக்கு சொல்லாதேம்பார். இந்த விஷயத்தை விரும்பி கேட்காதவனுக்கு சொல்லாத, அதர்மமானவனுக்கு சொல்லாத. நிறைய ஒரு லிஸ்ட்டே போடுவார் 18ஆம் அத்தியாயத்தில். கடைசியில் பார்த்தீங்கன்னா சொல்லி முடித்த பிறகு சில பேர் என்ன பண்ணுறப்ப ஞானம் வந்தவன், அப்பா இவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு அந்த ஆர்வம் தாங்காமல் கூப்பிட்டு சொல்கிறது. அவன் என்ன நினைப்பேன், அவனுக்கு ஏதோ ஆகிப்போச்சுருவான். ஏன்னா அவன்கிட்ட போய் சொல்லி என்ன பிரயோஜனம், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஞானம் வந்த பிறகு என்ன பண்ணேன், கவனமாக இருக்கணும். இந்த இந்திரிய விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும், இல்லாட்டி சாந்தி இருக்காது. 2வது வரியில் 2வது அசாந்தஸ்ய குதக சுகம், சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் ஏதுன்னு கேட்குறார். மனசே அமைதியாக இல்லை, அப்புறம் எப்படி அவன் சுகத்தை அனுபவிப்பான்? நீங்கள் ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னா கூட மனசு அமைதியாக இருந்தால் தான் முடியும். எந்த சுகத்தையும் சாப்பிடணும் கூட வச்சுக்கோங்க, ஏதோ டென்ஷனாக பரபரப்பாக இருந்து போய் சாப்பிட்டேன்னு அந்த ருசி தெரியுமா, ருசியே தெரியாது, அப்போ கூட அனுபவிக்க முடியாது. மனம் சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் ஏதுன்னு கேட்குறாரு. டெம்பரவரியாக ஒரு சுகத்தை அனுபவிக்கணும்னா கூட மனசாந்தியாக இருக்கணும், அந்த நேரம் அமைதியாக இருக்கணும். சினிமாவுக்கு கூட போகிறீங்க, அமைதியாக போய் பார்த்தா ரசித்து பார்க்கலாம். இங்கே எதோட போனால் எங்கே எப்படி அங்கே அதை கூட பார்த்து ரசிக்க முடியாது. எப்பயுமே அப்போ மனம் சாந்தி இல்லாதவனுக்கு சுகம் ஏது அப்படிங்கிறார். இங்கே மோட்சம் ஏது அப்படின்னு வச்சுக்கலாம். மோட்சம் என்ன, இருக்கும்போதே துக்கம் இல்லாமல் நிறைவோடு இருத்தல். அது எப்படி ஏற்படும்ங்கிறார். சாந்திங்கிறதுக்கு அர்த்தம் உபரமக, விலகி கொள்ளுதல், உலக விஷயங்களிலிருந்து விலகி கொள்ளுதல். எவ்வளவு தூரம் நீங்கள் மனசளவில் ஒவ்வொரு பொருள்லேருந்து டச் இல்லாமல் விலகிறீங்களோ
அவ்வளோ தூரம் மனசுக்கு அமைதி இருக்கும், சாந்தி இருக்கும். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன். வள்ளுவர் கூட பாருங்கள், அந்த குறளை அமைச்ச விதமே பொருளையும் அந்த குறளையும் ஒன்றா வச்சுருக்காரு. இந்த 1330 குறளில் உதடு ஒட்டாத குறள் ஒரு குறள் தான். இதோட அர்த்தம் என்ன? எதோட ஒட்டாமல் இருக்கு. நீ ஒட்டாமல் இருந்தால் உனக்கு துக்கமே இல்லைங்கிறார். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இளன்கிறார். சாந்திங்கிறதுக்கு பேர் இனியொரு அர்த்தம் விலகி கொள்ளுதல். ஒன்று விவகாரத்திலே விலகலாம், இன்னொன்று விவகாரத்தில் விலக முடியாது, நம்ம செயல்பட்டாகணும், அறிவுனால் விளைகிறது. இது இவ்வளவு தான், இதனுடைய தன்மை இவ்வளவு தான். இது என்றைக்கும் இதுலேருந்து நான் வெளியே போகணும், இல்லாட்டி அது என்னை விட்டு போயிட்டே ஆகும். ஏதோ இருக்கிறது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு செய்யலாம். அப்படி ஒரு மனபாவனை இருந்தால் ஒட்டாமல் இருக்குதுன்னு அர்த்தம். யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின். எந்தெந்த பொருளை நீ பற்று இல்லாமல் இருக்கியோ, ஒட்டாமல் இருக்கியோ, அதுலேருந்து ஒரு துக்கமே கிடையாதுன்ட்டார். வெளியே ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, இதெல்லாம் பண்ணுறீங்க, உதவி பண்ணுறீங்க, யாரோ ஒரு குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, அதெல்லாம் அட்டாச் இருக்கா? பற்று கிடையாது. அந்த குழந்தைக்கு எதாவது ஆச்சுன்னா பெருசாக துக்கம் வருமா? நல்லா ஹெல்ப் பண்ணி பெருசாக துக்கம் வராது. தான் குழந்தையாக இருந்தால் தாங்க, ஏன் இங்கே பற்று வந்துருச்சு. இதே மாதிரி ஹெல்ப்பு தான் குழந்தைக்கும் பண்ணி வெளி குழந்தையும் பண்ணுறீங்க, இங்கே ஒன்று ஆச்சுன்னா துக்கம் வந்துடுது. வெளி குழந்தைன்னா அந்த உதவியோடு ஏதோ பண்ணணும், உதவி பண்ண, அவ்வளோதான். இதுக்கு அப்படி இல்லை, பற்றோடு செய்கிறோம், நாங்கள் பற்று இல்லாமல் செய்கிறோம். அது ரெண்டுக்கு வித்தியாசம். இப்படி ஒட்டாமல் இருந்தால் உனக்கு துன்பம் இல்லைங்கிற அந்த சாந்திங்கிற பேருக்கு விலகுதல்னு பேர். ஒட்டாமல் இருக்கிறது. அப்படி இருந்தால் உனக்கு சுகம் கிடைக்கும். அப்படி சாந்தி இல்லை என்றால் உனக்கு சுகம் ஏது அப்படிங்கிறார். ஒரு 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 பெரியவர் சொல்கிறார், நீ சாயந்தரம் உட்காந்து படுக்க போகும்போது இன்றைக்கி இவ்வளோ காரியம் பண்ணேன், என்னென்ன காரியம் பண்ணியிருக்கேன், என்னென்ன பேசினேன், என்னென்ன செயல் செஞ்சேன், எதெல்லாம் நினச்சேன் அப்படின்னு பார்த்து இது செய்யாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுப்பார். இதை பேசாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சுப்பார். உனக்கு இன்றைக்கி ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் அப்படி எல்லாத்தையும் நினச்சி லிஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இன்றைக்கி ஒன்றுமே பேசாமல் இருந்திருக்கலாமே, பேசாட்டில் ஒன்றும் நடந்திருக்காது, பேசினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லையே, இதை செய்யாட்டி ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு எல்லாம் பார்த்து உனக்கு ஒன்றுமே அன்றைக்கி செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு தோணுச்சுன்னு நீ ஞானி ஆகிட்டேங்கிறாரு. ஏன்னா எல்லாம் நம்மளால் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஈவினிங் உட்காந்து லிஸ்ட்டு போட்டு பாருன்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்படி இருந்தால் நீ ஒட்டாமல் இருக்கிறாய் அப்படிங்கிறார். அவன் சிதப்பிரஜ்ஞனும். முதல்ல என்ன சொல்லியிருக்காரு? கடைசியில் சுகம் கிடைக்காதுன்னாரு. ஏன் சுகம் கிடைக்காது? சாந்தி இல்லாதனால உனக்கு சுகம் கிடைக்காது. சாந்தி ஏன் வரல? ஞான நிஷ்டை இல்லை. ஞான நிஷ்டை ஏன் இல்லை? ஞானமே இல்லை. ஞானம் ஏன் இல்லை? மனக்கட்டுப்பாடு இல்லை. மனக்கட்டுப்பாடு இருந்தால் ஞானம், ஞானம் இருந்தால் ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டை இருந்தால் சாந்தி, சாந்தி இருந்தால் சுகம். இந்த ஸ்லோகத்துடைய சார இதுதான். அதனால் மனக்கட்டுப்பாடு டு ஞானம், ஞானம் டு நிதித்தியாசனம், நிதித்தியாசனம் டு சாந்தி, சாந்தி டு சுகம். எந்த அளவுக்கு அறிவினால் புத்தியினால் பொருள்களிலிருந்து விலகி இருக்குமோ அந்த அளவுக்கு சுகம். இதுதான் விலகுவதுதான் சாந்தி. சாந்தியினால் சுகம். சாந்தி விலகிறதுனா ஒரு கடமையும் செய்யாமல் எல்லாத்தையும் அப்படியே விட்டு போட்டு சும்மா உட்காந்துருக்கிற அர்த்தம் கிடையாது. இப்படி தப்பாக மீன் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கடமை விலகிறதுங்கிறது கடமையிலேருந்து விலக சொல்லலை. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தேவையில்லாத விஷயத்துலேருந்து விலகணும், இந்த பற்றுலேருந்து விலகணும். எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நான் செய்யலேன்னு இருக்கிறது, இப்படி பற்றுலேருந்து விலகிறது. அப்படி இருந்தால் உனக்கு சாந்தி கிடைக்கும். பொறுப்புலேருந்து விலகிறது, பொறுப்புலேருந்து அறிவுனால் விலகிறது தான். நீங்கள் எப்பயுமே பாருங்கள், விலகிறதுல போட்டியே இருக்காது. இந்த பதவி எனக்கு வேணாம்னா போட்டி இருக்குமா? இல்லை எனக்கு வேணாம் உனக்கு வேணாம், அதில் போட்டி. பொறுப்புலேருந்து விலகிறதுல என்றைக்குமே போட்டி இருக்காது. போட்டி இல்லாத ஒரே ஒரு துறை வேதாந்தம் தான். எல்லாத்துலேயும் போட்டி இருக்குது. இங்கே என்னென்னா எல்லாத்துலையும் விலக சொல்லுது. அங்கே என்ன பண்ணுது? எனக்கு வேணும் எனக்கு வேணும் போட்டி போட சொல்லுதாங்க. இங்கே என்ன பண்ணுது? எந்த போட்டியும் போடாமல் நீ விலகி இருங்கிறது. அதுக்கு பேர் தான் சாந்தியா. இந்த ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே எலெக்ஷனே வைக்க மாட்டாங்க, நியமனம் பண்ணுவாங்க, இவர்தான் அவர்தான் சொல்லிட்டு. யாராவது இருக்கீங்களா இதுக்கு இந்த இதில் போட்டி போடுறதுக்குன்னு? அதில் ஒருத்தருமே போட்டி இல்லையம்மா, சரி நீ இருந்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. ஒரு இடம் என்ன பண்ணிட்டார் ஒருத்தர், நான் இருந்துக்கிறேன்ட்டார்.
போட்டி நான் இருக்கிறேன், நான் போட்டி போடுறேன் அவர் கூட சொல்லிட்டார். அந்த இன்னொருத்தர் நியமனம் பண்ணாங்க, அப்போ எனக்கு வேணாம் நீ இருந்துக்கிட்டு அவர் உட்காந்துட்டார். எப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் இப்படியே போட்டி வர ஒரு பேருக்காக ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, இல்லை இங்கே போட்டி வைங்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சிடறாரு. உடனே அவர் அப்போ நான் விளைவிக்கிறேன்ட்டு அவர் விளைவிக்கிட்டார். இங்கே எங்கேயா பார்க்க முடியுமா? அப்படியே இதெல்லாம் வேதாந்தம் படித்தாத்தே வரும். இருந்து அப்புறம் அவரை சும்மா சொன்னேன், நீங்களே இருங்க. விலகிறதுல போட்டி. இது ஞானமுடையவங்களுக்கு தான் வரும், மற்றவங்க சாதாரண உலக வாழ்க்கையில் வராது. அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த மனக்கட்டுப்பாடினால் என்ன வருது? ஞானம் வருது. ஞானத்தினால ஞான நிஷ்டை வருது. ஞான நிஷ்டையினால் சாந்தி, விலகக்கூடிய தன்மை வருது. அதிலிருந்து சுகம் வருகிறது. இதை பற்றி 6வது அத்தியாயத்தில் விரிவாக விளக்க போகிறார். 2வது அத்தியாயம் என்ன சொல்லியிருக்கான்? மொத்த பகவத்கீதையினுடைய சாரம். இது 2வது அத்தியாயத்தில் விளக்கினதுக்கெல்லாம் விரிவாக ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல போகிறார். கர்மயோகத்தை பற்றி சொன்னார், ஒரு அத்தியாயமே சொல்ல போகிறார். 3வது அத்தியாயம் போகிற அடுத்து வரப்போகுது. 6வது அத்தியாயத்தில் மனசை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறார். இதெல்லாம் அங்கே ரொம்ப அழகாக பார்க்கலாம். உலக விஷயத்தில் போட்டு அந்த நெருப்பில் போட்டோம்னு சொன்னால், மனசை போட்டு அவிச்சிட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறார். இந்த ஆசைங்கிற நெருப்பில் எரிஞ்சு போச்சுன்னா, ரொம்ப எரிஞ்சு போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ராமகிருஷ்ணன் சொல்வார், மண்ணை பானை செய்கிறோம், சுடுறது வரைக்கும் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி செஞ்சிடலாம். சுட்டாச்சுன்னா ஆசைங்கிற நெருப்பில் போட்டு சுட்டுட்டேன்னா மனசை கொண்டு வர்றது கஷ்டங்கிறார். திருப்பி அதை ஒரு அழகாக ஷேப்பு கொண்டு வர்றது கஷ்டம் ராமகிருஷ்ணர் சொல்வார். அதனால் அந்த மனக்கட்டுப்பாடுங்கிறது மிக மிக முக்கியம். ஞானத்திற்கு முன்பும் ஞானத்திற்கு பின்பும். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். நாஸ்தி புத்திஹி அயுக்தஸ்ய. அயுக்தஸ்யன்னா மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு, மனம் பொருந்தாதவனுக்கு, புத்திகி ஆத்ம ஞானம் நாஸ்தி ஏற்படாது. மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படாது. நாஸ்தி புத்திகி அயுக்தஸ்ய. அயுக்தஸ்யன்னா மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு, புத்தின்னா ஆத்ம ஞானம், நாஸ்தினா ஏற்படாது. அடுத்து அதே இது ந ச அயுக்தஸ்ய. இங்கேயும் அயுக்தஸ்யன்னு வருது. மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ந பாவனா நச்ச பாவனா, நிதித்தியாசனமும் இல்லை. மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு இங்கே பாவனான்னா நிதித்தியாசனம், நச்ச பாவனான்னா நிதித்தியாசனம் இல்லை, ஞான நிஷ்டை என்பதும் இல்லை. 2வது வரி ந ச அபாவயதக. அபாவயதக ச, இந்த சேவங்க அபாவயதக ச, ச அபாவயதகன்னு இருக்கு ந கடுத்து. அதாவது நிதித்தியாசனம் இல்லை என்றால் இந்த நங்கிறத சாந்தியோட சேர்த்துக்கள். ந சாந்திகி, சாந்தியும் இல்லை, மன அமைதியும் இல்லை. நிதித்தியாசனம் இல்லாட்டி மன அமைதி கிடையாது. ஞான நிஷ்டை இல்லாட்டி மன அமைதி ஏற்படாது. அசாந்தஸ்ய, சாந்தி இல்லாதவனுக்கு, மன அமைதி இல்லாதவனுக்கு குதக சுகம். சுகம் எங்கிருந்து வரும்? குதகன்னா எங்கிருந்து, சுகம் ஏதுன்னு அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? சுகம் இல்லைன்னு அர்த்தம். மனக்கட்டுப்பாடு இல்லாதவனுக்கு ஆத்ம ஞானம் ஏற்படாது. அந்த ஆத்ம ஞானம் நிலையும் பெறாது. பிறகு அந்த நிலை பெறாதவனுக்கு சாந்தி இல்லை, சாந்தி இல்லாதவனுக்கு சுகமும் இல்லை. 67 படிக்கலாம். இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய கரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம் பசி. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய கரதி பிரஜ்ஞாம் வாயுர்நாவமிவாம் பசி. இங்கே ஒரு உதாரணத்தோடு சொல்கிறாரு. மனக்கட்டுப்பாடு இல்லை என்றால் பெற்ற ஞானம் பயன்பெறாது, அந்த ஞானம் அழிந்து விடுங்கிறார். அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா,
புயல் காற்றில் சிக்கிய கப்பலை போன்று அப்படிங்கிறார். புயல் காற்றில் சிக்கிய கப்பலை போன்று அழிந்துவிடும். இந்த 67, 68 இதில் சாதனையை முடிக்க போகிறார். இந்த 2 ஸ்லோகத்தில் மனக்கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடு சொன்னார்ல, அது ரெண்டையும் 67, 68 முடிக்கிறார். 67 இதில் மனக்கட்டுப்பாடு என்ற சாதனை, 68 இந்திரிய கட்டுப்பாடு என்ற சாதனை. இந்த 2 சாதனையை சொல்லி இங்கே நிறைவு செய்கின்றார். இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதாவது இந்திரியங்கள் எப்படியெல்லாம் போதோ அப்படியெல்லாம் மனசு போச்சுன்னு சொன்னால் ஆள் என்ன பண்ணிடுவான், அழிஞ்சு போயிடுவான் அப்படிங்கிறார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. அந்த கண்ணு காலுங்கிறது ஞானேந்திரியம், கர்மேந்திரியம். அது எங்கிட்டலாம் இழுத்துட்டு போதோ அப்படியெல்லாம் நீ போனால் என்ன ஆகும், அழிஞ்சு போயிடுவேன். இப்போ நம்ம படகுல கப்பலில் போகிறோம். அந்த கப்பலில் போகும் பொழுது அந்த கப்பலில் பாய் மரத்தை காற்றடிக்குது, பாய் மரத்தை வீசும்பாங்க. அப்போ கப்பலை ஒழுங்காக கொண்டு போகிறது எது? காற்று தான். அந்த காற்று இருந்தால் தான் கப்பலே நகர்ந்து அந்த காலத்தில் கொண்டு போவாங்க. அதே கப்பல் புயலாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகும், கப்பலே போயிடும். அந்த காற்று முதல்ல கப்பலை கொண்டு போகிற காற்று கப்பலவே என்ன பண்ணிடுது, கடலுக்குள்ளே மூழ்கிறது. தண்ணி மேலே இருக்க கப்பலை, தண்ணி மேலே கப்பல் போகலாம், கப்பலுக்குள்ளே தண்ணி போகிற அளவுக்கு கொண்டு வந்துடும். அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த இந்திரிய விஷயங்கள் நோக்கி போகக்கூடிய மனசு இருக்கே, தரிகட்டு போச்சுன்னா, முறையாக போச்சுன்னா கப்பல் போகிறது மாதிரி போகுமா. இந்த புயல் காற்று மாதிரி அடித்து ஓடுற போக்கில் போச்சுன்னா கப்பலை கவுத்திடும். கவுத்தி என்ன பண்ணால் தண்ணி கப்பலுக்குள்ளே போயிடும். உலக விஷயம் நாம் போய்கிட்டு இருப்போம். பிறகு என்ன பண்ண, உலக விஷயம் நம்மளுக்குள்ளே போய் நாம் உலக விஷயத்துக்குள்ளே மூழ்கி அழிஞ்சு போயிடும்ங்கிறார். அதனால் மனக்கட்டுப்பாடு இல்லாதவருடைய விளைவை சொல்கிறார். இங்கே மனக்கட்டுப்பாடில் அழிஞ்சு போகாம்பார். நாங்கள் இந்திரிய கட்டுப்பாடை சொல்லி இந்திரிய கட்டுப்பாடு பண்ணேன்னா மனக்கட்டுப்பாடு வரும். வந்துச்சுன்னா நீ ஞான நிஷ்டை பெறுவார். அடுத்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சுட்டு பிறகு 2-3 ஸ்லோகங்களில் அந்த ஞான நிஷ்டையை திருப்பி இந்த சிதப்பிரஜ்ஞ லட்சணத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை அவர் நிறைவு செய்வார். இந்த 67, 68 மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு அதை திருப்பி சொல்லி அதை எப்படி செய்யணும்னு சொல்லி அது இல்லாட்டி வரக்கூடிய விளைவுகளை சொல்லி இதை நிறைவு பண்ணுவார். அடுத்த ஸ்லோகங்களில் சிதப்பிரஜ்ஞ லட்சணம் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுவார். அதுக்கடுத்து கர்மயோகம் ஆரம்பிக்கும். அனைவரும் 1 கிளாஸ் 2 கிளாஸில் இந்த அத்தியாயம் நிறைவு செய்யும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.